Assalamualaikum warahmatullahi wabarakatuh. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் குடும்பத்தார்கள், அன்னாரின் தோழர்கள், நல்லவர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரித்தான நிபவுத்துபால், பாரிபுந்தார், பாகான் சராய் ஜமாத்தார்கள் அனைவர்களையும் மதரசா ஷம்சுல் ஹுதா நிர்வாகஸ்தர்கள் சார்பாக வருக வருகவென வரவேற்றுக் கொள்கின்றேன். நமது மதரசாவில் வருடா வருடம் புனிதமிக்க ரபியுல் அவ்வல் மாதத்தில் 12 நாட்கள் மௌலிது ஓதப்பட்டு, அதைத் தொடர்ந்து கடைசியாக நாம் மீலாது விழா என்று சொல்லக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை நாம் நினைவுபடுத்தி வந்து கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் இந்த வருடமும் அந்த நிகழ்ச்சியின் ஆரம்பமாக நாம் மக்ரிபுக்கு முன்பாக மௌலிது ஷரீஃபை ஓதி இருக்கின்றோம். நமது ஜமாத்தார்களால் ஓதப்பட்ட மாதம் ஓதிக்கொண்டிருக்கின்றோம். இந்த மாதம் 3 குர்ஆன் ஓதி முடிச்சிருக்கிறோம். எப்போ 2 குர்ஆன் ஓதுவோம், இந்த மாசம் 3 குர்ஆன் ஓதி முடிச்சிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நாம் செய்யக்கூடிய அனைத்து அமல்களையும் பரிபூர்ணமாக அங்கீகரித்து அருள் புரிவானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ் நாம் செய்யக்கூடிய இந்த அமல்களை தொய்வில்லாமல் தொடர்படியாக செய்வதற்கும் வல்ல நாயன் தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. நிகழ்ச்சியினுடைய ஆரம்பமாக நமது மதரசாவில் கல்வி பயிலக்கூடிய மாணவர் முகமது ஹசீக் ரிசுதீன் பின் முகமது ரயீஸ் அவர்கள் கிராத் ஓதி இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பார்கள். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Inna anzalnahu fi lailatul qadr. Wa ma adraka ma lailatul qadr. Lailatul qadri khairun min alfi syahr. Tanazzalul malaikatu war ruhu fiha bi'izni rabbihim min kulli amr. Salamun hiya hatta matla'il fajr. Sadaqallahul azim. Assalamualaikum. வலைக்குமுஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், தனக்கே உரிய பாணியில் சிறிய சூறாவாக இருந்தாலும் மன தைரியத்தோடு நமக்கு முன்பு ஓதி காண்பித்திருக்கின்றார். அல்லாஹ் தஆலா அவருடைய மரண சக்தியை மென்மேலும் அதிகரித்து சிறந்த ஹாஃபிலாக வருவதற்கு வல்ல நாயன் தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. அடுத்து நமது மதரசாவில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் முகமது ஷஃபீக் பின் ஷாவுல் ஹமீத், முகமது ஷஹருல் பின் ஷாவுல் ஹமீத், முகமது இக்ராம் பின் முகமது ஃபௌசில், முகமது ஹசீக் ரிசுதீன் பின் முகமது ரயீஸ் அவர்கள் அனைவரும் அரபி பைத் படிப்பதற்காக வேண்டி உங்களுக்கு முன்பு வர இருக்கின்றார்கள். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Allahu 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 Allah, Allahu 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 Allah. Athubuhu bada min talatihi wal laylu daja min wafrati
لقوا الرسل فضلا ولا أهدى سبل لدلالته الله 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 كنز الكرم مولى النعم هادي الأمم لشريعته الله 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 أذكى الناس على الحسب كل العرب في خدمته الله 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 سعدي شجرون نطق الحجر شق القمر بإشارته الله 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 جبريل أتى ليلة إسراء والرب دعا لحضرته الله 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 نال الشرف والله عفا أما سلف من أمته الله 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 فمحمدنا هو سيدنا فالعز لنا لإجابته الله 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 وعليه صلاة الله ولا آل وعلى بدريته الله 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 لا إله إلا الله. Assalamualaikum warahmatullahi wabarakatuh. அல்ஹம்துலில்லாஹ். மாணவர்கள் இந்த பைத்து ரொம்ப குறுகிய நாளில் தான் அவங்களுக்கு இது பண்ணது, நாளே நாள் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் இல்லாமல் லாஸ்ட் நைட்டில் சொன்னோன்னா எல்லா பசங்களும் சரி விட்டுட்டு ஒத்துக்கிட்டாங்க. அதில் நம்ம ரைசுடைய மகனுக்கு நேற்று தான் அவனுக்கு கன்ஃபார்ம் பண்ணது இல்லை அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு ஆள் வச்சுருந்தது லாஸ்ட் டைமில் வரேன்னு சொன்னோன்னா டக்குன்னு அவரை நம்ம மாற்றி கொடுத்தது. எல்லா குழந்தைங்க தயவுசெய்து துவா செய்யுங்க, அவங்க இன்னும் மலனா செய்யணும், இன்னும் நிறைய இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் அவங்க கலந்துக்கிட்டு பைத்தியம் படிக்கணும், அவங்க மார்க்க சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்லணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ஷா அல்லாஹ் அடுத்து இந்த பிள்ளைங்களை வச்சு இன்ஷா அல்லாஹ் 70 ஹதீஸை ஹஃபல் பண்ணுறதுக்கு நம்ம அடுத்து எய்ம் பண்ணியிருக்கோம். துவா செய்யுங்க, அந்த குழந்தைங்க ஹதீஸை ஹஃபல் பண்ணி அதன்படி அமல் செய்யறதுக்கு வல்ல நாயன் தௌஃபீக் தந்தருள் புரிவானாக. அடுத்து நமது மதரசாவை கல்வி பயிலக்கூடிய மாணவி தஹீரா தஸ்லீம் பின் முகமது புகாரி அவர்கள் நமக்கு முன்பு
அஸ்மாவுல் ஹுஸ்னாவை மனநத்தோட அவங்க படிப்பாங்க நமக்கு முன்னாடி. السلام عليكم ورحمة الله وبركاته. نسألك يا من هو الله الذي لا إله إلا هو الرحمن الرحيم الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر الخالق البارئ المصور الغفار القهار الوهاب الرزاق الفتاح العليم القابض الباسط الخافض الرافع المعز المذل السميع البصير الهكر اللطيف الخبير الحليم العظيم الغفور الشكور العليم الكبير الحفيظ المقيم الحسيب الجليل الكريم الرحيم المجيب الواسع الحكيم الودود المجيد الباعث الشهيد الحق الوكيل القوي المتين الولي الحميد المحسن المبدئ المعين المحيي المميت الحي القيوم الوادي الماجي الواخر الصمد القادر المبتدئ المقدم المؤخر الأول الآخر الظاهر الباطن الوالي المتعال البر التواب المتكم العفو الرؤوف مالك الملك ذو الجلال والإكرام المحسن الجامع الغني المؤمن المالي الضار المافي النور هادي البديع الباقي الوارث الرشيد الصبور الذي ليس كمثله شيء وهو السميع البصير. اللهم صل أفضل صلاة على أسعد مخلوقاتك سيدنا محمد وعلى آله وصحبه وسلم على معلوماتك ومداد كلماتك كلما ذكرك الذاكرون وغفل عن ذكر الغافلين. السلام عليكم ورحمة الله وبركاته. வலைக்குமுஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்மால் ஹுஸ்னாவை யார் மன்னன செய்கிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் வாஜிப் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லியிருக்கிறாங்க. இந்த குழந்தைக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை வாஜிபாக்கி தருவது போல நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்கள் அனைவர்களுக்கும் நம்முடைய சந்ததியினர் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை வாஜிபாக்கி தந்தருள் புரிவானாக. அடுத்தபடியாக நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஈப்போனுடைய இமாம் அவர்கள் நமக்கு மத்தியில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை பேணுவோம் என்ற தலைப்பின் கீழ் உரையாற்றுகின்றார்கள். ஹஸரத் பத்தி சொல்லணும்னு சொன்னாக்க கேஎல் மஸ்ஜித் இந்தியாவில் ஜும்மாவுடைய பயான் அவங்க அடிக்கடி பேசுவாங்க. அதே மாதிரி போன வாரம் அல்லது போன மாதம் ஹஸரத் வந்து பத்திரிகை நம்மளோட மதரசாவில் பயானுக்கு போனாங்க. நல்ல சிறந்த பேச்சாளர். ஹஸரத் வந்து நம்ம மதரசாவுக்கு அடிக்கடி வரக்கூடிய எஸ்எஸ் ஹைதரி மிஸ்பாய் ஹஸரத் அவங்களுடைய ஊரை சேர்ந்தவங்க, நல்லா பேசுவாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லாரும் அந்த அவங்களுடைய சிரமாவை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில் அமல்ல கொண்டுவதற்கு வல்லநாயகம் தௌஃபீக் தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, புனிதமிக்க இந்த மௌலிது ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த இந்த நாளை கண்ணியப்படுத்துவதற்காக வேண்டி ஒன்று கூடியிருக்கிற நம் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்லருள் பாலிப்பானாக. ரபியுல் அவ்வல் 12ஆம் நாள் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தில் பிறந்ததும் 12ஆம் நாள் ரபியுல் அவ்வல். இந்த உலகத்தை விட்டும் மறைந்ததும் 12ஆம் நாள். இந்த வருடம் திங்கட்கிழமை, நாளைக்கு திங்கட்கிழமை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கட்கிழமையில் தான் இந்த உலகத்தை விட்டும் மறைந்தார்கள். சிற்பூர் பேரூர்களிலும் பட்டி தொட்டிகளிலும் நாடு நகரங்களிலும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பிறந்த இந்த நாளை அவர்களுடைய புகழ் பாடி அவர்களை பற்றி பேசி அவர்கள் வாழ்க்கையில் நமக்கு கற்றுத்தந்த பாடங்களை வாழ்க்கையில் ஏற்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி நடந்து சொர்க்கம் செல்கிற அந்த பாக்கியத்தை நாம் பெறுவதற்காக வேண்டி உலகம் முழுக்க அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைத்து பார்க்கிற ஒரு நல்ல தருணம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மீலாதை இந்த மதரசா ஷம்சுல் ஹுதா சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறது. உஸ்தாத் அவர்கள் அந்த நிர்வாகிகளும் ஒரு மாதத்திற்கு முன்பே எங்கள் பள்ளிவாசலுக்கு வந்து இது போன்ற ஒரு நிகழ்வை நாங்கள் வைத்திருக்கிறோம், சிறப்பான அந்த நிகழ்வுக்கு வருகை தர வேண்டும் என்று கண்ணியத்தோடு எங்கள் நிர்வாகிகளை சந்தித்து அழைத்தார்கள் என்றால், ஒரு மாதத்திற்கு முன்பே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மௌலிது குறித்து அவர்கள் மீலாது குறித்து சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற எண்ணமும் ஆசையும் நமக்கு இருந்திருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை அங்கீகரிப்பானாக. இதற்கு யார் யாரெல்லாம் உறுதுணையாக இருந்தார்களோ உடலாலும் பொருளாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை பொருத்திக் கொள்வானாக. உங்களெல்லாம் பார்க்கிற போது சந்தோஷமா இருக்கிறது. ஈப்போல இருந்து எல்லோரும் வந்திருக்கிறார்கள். அதே போன்று இங்கே சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்திருக்கிறார்கள். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஜ்லிஸ் கடைசி வரையிலும் அந்த கண்ணியத்தோடு மாண்போடு மரியாதையோடு நாம் இருந்து இதை கண்ணியப்படுத்துவோம். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை பின்பற்ற வேண்டும்.
என்று நமக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்டவர்கள்? ஒப்பற்ற தலைவர். உலகத்திலே அது போன்ற ஒரு தலைவரை உலகம் கண்டதில்லை. எல்லா துறைகளுக்கும் ஒரு தலைவர் முன்மாதிரியாக இருக்கிறார் என்று சொன்னால் நமது முத்து நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததிலிருந்து அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற வரையிலும் முதலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிய வார்த்தை என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு மறைகிற பொழுது சொன்ன வார்த்தை என்ன என்பதை வரலாறு உலகத்தில் எந்த தலைவருக்கும் பதிவு செய்திருக்கவில்லை. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறை தருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்திலே பிறக்கிற பொழுது அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ்வுடைய மகத்துவத்தை உடைத்தவர்களாக அல்லாஹ் அக்பர் என்று சொன்னார்கள். தொட்டிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்லி காட்டுகிறது. இந்த உலகத்தை விட்டு பிரியும் பொழுது ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க? அல்லாஹும்ம ரஃபீகல் அலா, உயர்ந்த தோழனாகிய அல்லாஹ்வை நான் சந்திக்க செல்கிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு இருக்கிறது. உலகத்திலே எந்த தலைவருடைய வரலாறு அப்படி இல்லை. அப்படிப்பட்ட நபியை, அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய வாழ்க்கை நெறிமுறைகளை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவது நமக்கு அவசியமாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்றார், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நபியே நீங்கள் சொல்லுங்கள் அல்லாஹ்வை நீங்கள் பிரியப்படுகிறீர்கள் என்று சொன்னார். ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள். அல்லாஹ்வுடைய மஹப்பத் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய மஹப்பத் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ் உங்களை பிரியப்படுவான். யுஹிப்புக்கும் அல்லாஹ் வயக்ஃபிரு லக்கும் ذُنُوبَكُمْ, உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறார். அதனால்தான் ஸஹீஹ் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு ஆன்மீகத்திலே மிக சிறந்த இடத்தை பெற்றவர்கள். அவர்கள் சொல்வார்கள், அலாமத்து ஹுப்பில்லாஹ், ஒருவர் அல்லாஹ்வுடைய நேசம் இருக்கிறது என்றால் அதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? குர்ஆனை நேசிப்பார். குர்ஆனை நேசிப்பார். அல்லாஹ்வை பிரியப்படுவார் சொன்னா அதுக்கு என்ன அடையாளம்? குர்ஆனை பிரியப்படுவார். யார் குர்ஆனை பிரியப்படுவாரோ, குர்ஆனை நான் பிரியப்படுகிறேன் என்று சொன்னால் அதற்கு அடையாளம் என்ன? அவர் நபியை பிரியப்படுவார். ஒரு ஆள் நபியை பிரியப்படுகிறேன் என்று சொன்னால், நான் நபியை நேசம் வச்சிருக்கிறேன், நான் நபியின் மீது மஹப்பத் வச்சிருக்கிறேன், ரசூலுல்லாஹ் ரொம்ப பிரியப்படுறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு அடையாளம் என்ன? அதுக்கு அடையாளம் என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை நம்ம பின்பற்றுறோம். நீங்க எத்தனை பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பின்பற்றுறோம் சொல்லுங்க. இந்த வாரம் ஜும்ஆல கூட நம்ம ஈபுயித்தே முஸ்லிம் பள்ளிவாசல்ல இந்த தலைப்பு வந்து அகாமல இருந்து கொடுத்திருந்தாங்க. லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அழகிய முன்மாதிரி அப்படின்னு பேசும் பொழுது ஒரு செய்தியை சொன்னேன். தாடி வைப்பது, ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்தை பற்றி நாம் பேசுகிறோம். ஒரு தாடி வைப்பதற்கு நாம் என்ன செய்யறோம்? கஷ்டப்படுறோம், வெட்கப்படுறோம். அது ஒரு பெரிய பாரமாக நாம் நினைக்கிறோம். ஒருவர் மரணிக்கிறார், ஒரு இளைஞர் ஒரு 50
மனசுல கவலை வருது, ஒரு தாடி வச்சிருந்தா நல்லா இருக்குமே, தாடி வைத்திருந்தா நல்லா இருக்குமே, ஒரு சுண்ணத்தை கூட ஹயாத்தாக்காமல் சென்று விட்டாரே. அபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத் என்பதற்கான தோற்றத்திலே என்ன அடையாளம் இருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்கிறோம். கேட்டா எங்க மனைவி சொன்னா, ஒரு தாடி நல்ல இல்லைங்க, உங்க முகத்துக்கு தாடி நல்ல இல்லை. சகோதரிகள் இருக்கிறார்கள், சகோதரிகளை நான் சொல்கிறேன், எந்த கணவரையும் பார்த்து தாடி வைக்கிற கணவரை பார்த்து உங்களுக்கு தாடி நல்லா இல்லை என்று நீங்க சொல்லிவிடாதீர்கள். அந்த பாவத்தை நீங்க வாங்கி கேட்டாதீங்க. அவர் வைக்கிறாரா, கொஞ்சம் அழகா வைங்கன்னு சொல்லுங்க, நான் தாடியை எடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவர் ஜனாதாவிலே இருக்கிறார், அந்த மனைவி என்ன செய்ய முடியும்? அவளுக்காக வேண்டிய மனைவி என்ன செய்ய முடியுமா? முடியவே முடியாது. கண்ணியத்திற்குரியவர்களே, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தை உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம ரசூலுல்லாஹி சுன்னத்தை லேசா நினைக்கிறோம்னா அதுக்கு காரணம் என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை மீது நமக்கு நம்பிக்கை இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய சொன்ன வார்த்தை நமக்கு நம்பிக்கை இல்லை. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை நாம் நம்பவில்லை, உறுதிப்படுத்தவில்லை. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்வான், وَإِذَا قِيلَ لَهُمْ آمِنُوا كَمَا آمَنَ النَّاسُ, அந்த சஹாபாக்கள் ஈமான் கொண்டதை போன்று நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். ஒரு கட்டத்தில் அல்லாஹ் சொல்லுவான், அதுக்கு பொருள் கருத்து வேற ஒரு அர்த்தத்தில் அல்லாஹ் சொல்லியிருந்தாலும், فَإِنْ آمَنُوا بِمِثْلِ مَا آمَنْتُمْ بِهِ فَقَدِ اهْتَدَوْا, அந்த சஹாபாக்கள் எப்படி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஈமான் கொண்டார்களோ அதே போன்று நீங்கள் ஈமான் கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எப்படி மதிக்க வேண்டும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய மாண்பு என்ன, மரியாதை என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகத்துவம் என்ன, அவருடைய வார்த்தையுடைய தாத்பரியம் என்ன, அவருடைய வாக்குக்கான உறுதிமொழி என்ன என்பதை யாரால் வழங்கியிருந்தார்? சஹாபாக்கள் வழங்கியிருந்தார். இன்னைக்கு நாம ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை லேசா நம்ம நினைக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை இருக்கிறதே, வாயிலிருந்து வந்த வார்த்தை நுபுவத்தினுடைய நாவிலிருந்து வந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை. வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹய்யுஹா. ரசூலுல்லாஹ் பேசுறது குர்ஆன் எப்படி ஓதுகிற வஹி மத்லூ குர்ஆன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை ஓதப்படாத அல்லாஹ்வுடைய வார்த்தை, அதுவும் வஹிதான். வரலாற்றிலே ஒரு சஹாபி இருந்தார்கள், சஹாபியாக மாறுகிறார்கள். லிமாத் இப்னு ஸஅலபத்துல் அஸ்தி ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க வரலாறு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இவங்க ஐயாமுல் ஜாஹிலியா காலத்து ரசூலுல்லாஹ்வுடைய நண்பர். இவருக்கு கொஞ்சம் மந்திரிக்க தெரியும், கொஞ்சம் விஷயம் தெரியும், மருத்துவம் தெரியும், ஓதி பார்க்கிறது, மந்திரிக்கிறது, அவங்களுடைய அந்த சிறுக்கான வார்த்தைகளை வச்சு இந்த மாதிரி சூனியத்துக்கு, அதே மாதிரி கூலி பார்க்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள் அவருக்கு தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலாக நபுவத்தை அடைந்த பொழுது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் பிரச்சாரம் செய்கிற பொழுது, இந்த லிமாத் இப்னு ஸஅலபத்துல் அஸ்தி அவர்கள் மக்காவுக்குள்ள வர்றாங்க. வந்த உடனே மக்கள்லாம் முஹம்மதை பற்றி அவர் விசாரிக்கிறார். அவரு ஒரு பைத்தியக்காரன், நவுது பில்லாஹ். அந்த மக்கள் என்ன சொன்னாங்க, முகமது எதாவது சொல்லிட்டு இருக்கிறார், முன்ன மாதிரிலாம் கிடையாது, என்னெல்லாமோ சொல்றாரு. நல்லா கவனிக்கணும், ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை எவ்வளவு பெரிய தாக்கத்திற்கு உரியது, பெருமானாருடைய வாக்கு எவ்வளவு பெரிய மதிப்பிற்குரியது என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொல்றாரு, அவரு ஒரு பைத்தியக்காரர் என்று கூட மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். உடனே அவர் சொல்றாரு, அந்த பைத்தியத்திற்கு நான் வைத்தியம் பார்க்கிறேன். யார் சொல்றா?
இந்த லிமான் அவரை கொண்டு வாங்க. அவர் எப்படிப்பட்ட பிசாசா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மனநிலை குன்றியதாக இருந்தாலும் சரி, நான் அவரை ஓதி பார்த்து நான் குணப்படுத்துகிறேன், வைத்தியத்திற்கு வைத்தியம் பார்க்கிறேன், கொண்டு வாருங்கள் என்றார். உடனே அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவைக்கே போறாங்க. சொன்னாங்களா, முகமது அவர்களே உங்களை பத்தி சொல்றாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க, உங்களுக்கு நான் நினைக்கிறேன் வைத்தியம் பார்க்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணுமே பேசல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன்னி முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். இது சொல்றாங்க. சொல்லுங்க. அந்த லிமானி கேக்குறா, உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீ என்ன சொல்ல வரீங்க மக்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்றாங்க. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த லிமான் எழுந்திருத்து குதிக்கிறார்கள். குறித்து சொன்ன வார்த்தை வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வல்லாஹி லகத் சமிஅது கௌலல் கத்ரா, நான் குறிகாரனுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறேன். வ சமிஅது கௌலல் சஹரா, சூனியக்காரனுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறேன். வ சமிஅது கௌலல் ஷுஅரா, கவிஞர்களுடைய வார்த்தையை நான் கேட்டிருக்கிறேன். ஃபமா சமிஅத்து மித்ல ஹாஉலாஇல் கலிமாத், இதுபோல் அவர்களுடைய வார்த்தையை நான் கேட்டதே இல்லை. என்ன அற்புதமான வார்த்தை, என்ன அற்புதமான வார்த்தை, கருத்து செறிவுள்ள வார்த்தை, எவ்வளவு உட்பொருளை அடக்கி இருக்கிற வார்த்தை என்று சொல்லிவிட்டு ஆடி போய் பெருமானார் எதுவும் பேசவில்லை, அவர் இஸ்லாத்தை பற்றி சொல்லவில்லை. இந்த ஹம்து ஸலவாத் தொழுகலாம் குதுபா ஓதுகிற பொழுது நிகாவுல இமாம்கள் ஓதுறாங்க. அந்த ஹம்தை தான் அல்லாஹ்வை புகழ்கிற அந்த தஷஹுதை, அந்த ஹம்தை ஓதி காட்டினார். அதிலேயே அவருடைய மனம் மாற்றம் அடைந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் இஸ்லாத்துக்கு வந்துட்டார். எதுக்கு வந்தாரு? ரசூலுல்லாஹ்வுக்கு வைத்தியம் பார்க்க வந்தாரு. யாரெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு வைத்தியம் பார்க்க வராங்களா அவங்க நோயாளியாகி அவங்க குணம் பெற்று தான் என்ன செய்வாங்க, போவாங்க. நான் எதற்காக இதை சொல்ல வரேன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை நம்ம நிறைய கேட்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய சொல்லு செயல் அங்கீகாரம் இதெல்லாம் சுன்னத்து. ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை நிறைய கேட்கிறோம், அந்த வார்த்தையுடைய தாக்கம் நமக்கு தெரியல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவிலிருந்து, அந்த நூலுடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தை மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தை. அதை நம்பினார், அதற்கு கண்ணியம் கொடுத்தார், அதனை நாம் உறுதியாக ஏற்றால், சஹாபிகள் எப்படி அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதராக, அல்லாஹ்வுடைய அடிமையாக பார்த்தார்களோ அப்படி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாம் உறுதியாக நம்பினால் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பரக்கத் வரும், மிகப்பெரிய பரக்கத் வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பின்பற்றினா எவ்வளவு பெரிய பாக்கியம். இன்னைக்கு நாம எப்படி எழுந்திருக்கிறோம்? ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிறதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் எப்படி எழுந்திருப்பாங்க? ரசூல் எப்படி எழுந்திருப்பாங்க? அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து நாம் பழகிக் கொள்வோம். இந்த மௌலிது ரசூல் நமக்கு எடுத்து தருகிற பாடம் அதுதான். மீலாது மீலாது என்று நாம் சொல்லுகிறோம். இதன் மூலமாக ரசூலுல்லாஹ்வுடைய அன்பையும் நேசத்தையும் சுன்னத்தையும் வாழ்க்கையில் ஒன்றையாவது நாம் கொண்டு வரணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வரலாமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில் எழுந்திருக்கிற பொழுது தஹஜ்ஜுக்கு எழுந்துருவாங்க.
எழுந்து பெருமானாருடைய அந்த நடைமுறை நிறைய இருக்கிறது. ஒரு சின்ன ஒரு துவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில எழுந்திருச்ச பொழுது அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாத்தனா வ இலைஹி நுஷூர். சிறிய மரணத்தை தந்து, அதாவது சிறிய மரணம் என்றால் தூக்கத்திற்கு பின்பு எங்களை உயிர் கொடுத்து எழுப்பினாயே யா அல்லாஹ். அப்படியே எங்களை ஒன்றுதா நாங்க மரணம் தான் எங்களுக்கு திரும்பவும் எங்களுக்கு உன்னுடைய ஹயாத்தை கொடுத்து எங்களை எழுப்பினாயே அல்லாஹ், உனக்கே அழைத்து போகும் என்று அன்னையாரும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். தஹஜ்ஜுக்கு எழுந்திருந்தால் வானத்தை பார்த்து சூரா ஆல் இம்ரானுடைய கடைசி பகுதி இன்ன ஃபீ கல்கிஸ் ஸமாவாதி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி ஆயாத்தின் லிஉலில் அல்பாப் அல்லதீன யذكرون الله قياما وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والأرض ربنا ما خلقت هذا باطلا. கடைசி வரை ஓதுவாங்க வானத்தை பார்த்துட்டு. சில இதுல ஒரு செஞ்சிட்டு வந்து ஓதுவாங்கன்னு இருக்குது. சில இதுல எழுந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி தன் மீது தடவி கொள்வார்கள். இப்படியும் சொன்னாங்க, வஹீலுல் லிமன் கரஅஹா வலம் யதஃபக்கர் கமா கால அலைஹி ஸலாத்து வஸலாம். இது சிந்தனைக்குரிய வசனம். அல்லாஹ்வுடைய படைப்பு வானம் பூமி அனைத்தையும் படைத்ததில் அறிவுடையவர்களுக்கு அத்தாட்சிகின்றது என்று சொல்லுகிற அந்த வசனத்தை சிந்திக்காமல் ஓதுகிறவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நமக்கு அரபி தெரியல, பரவாயில்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பின்பற்றுகிறோம். கொஞ்சமாவது தர்ஜிமாவை எடுத்து படிச்சு நாம் அதை சொல்லுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எழுந்திருத்தார்கள் என்பதை நாம் அப்படி கொஞ்சம் எழுந்திருக்கோம். 40 வருஷம் 50 வருஷம் நமக்கு தெரிஞ்ச மாதிரி எழுந்திருச்சோம். கொஞ்சம் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை நம்ம கொண்டு வருவோம். இப்படியான நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வாழ்ந்தார்கள் இன்று எங்கும் போய் தேட தேவையில்லை. பெருமானாருடைய வாழ்க்கை புத்தகம் நமக்கு கிடைக்கிறது. வாழ வேண்டும் என்ற ஆசை ஆர்வம் நமக்கு வந்தது என்று சொன்னால் அதை நாம் பின்பற்றலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி காலையில இப்படி எழுந்திருப்பாங்க, எப்படி உறங்குவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உறங்குவாங்க. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒதுவோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்குவார்கள். வலது பக்கமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாய்ந்து உறங்குவார்கள். மேலிருந்து பார்த்தால் முகம்மது என்ற அடையாளம் தெரிவது போன்று உறங்குவார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்குவதற்கு முன்பாக அல்லாஹும்ம பிஸ்மிக அமூது வ அஹ்யா, உன்னுடைய நாமத்தை கொண்டு உன்னுடைய திருநாமத்தை கொண்டு நான் மரணிக்கிறேன், இன்னும் உயிர் பெறுவேன். இந்த அர்த்தத்தை நிறைய பேர் சொல்ல பயப்படுவோம். நான் தூங்குறோம், அல்லாஹ்வுடைய நாமத்தை தூங்குறோம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை எழுப்புவார் நம்பிக்கையில தூங்குறோம். அப்ப இந்த ஒரு சின்ன துஆவை ஹரியான் சொல்றோமா இல்லையா? தினசரி வாழ்க்கையிலே நாம் செய்கிற அந்த துஆவையாவது நாம் கட்டுவோமா? உடம்பெல்லாம் வலிக்குதுங்க, ஒவ்வொரு டாக்டர்கிட்டயா போய் டேப்லெட் வாங்கி கொஞ்சம் பெயின் கில்லர் போடுறோம், கொஞ்சம் போடுறோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கடுமையான கஷ்டம், மாவு ஆட்டி 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 கையெல்லாம் காய்ச்சி போய் அலிரலியல்லாஹு சொன்னாங்க, உங்க அத்தாட்ட உங்களுடைய தந்தைகிட்ட நிறைய அடிமைகள் போர்க்கரை கைதிகள் வந்திருக்கிறாங்க, போய் கேளுங்க, உங்களுக்கு அடிமை தராம யாருக்கு கொடுக்க போறாங்க, போய் கேளுங்க, உங்களுடைய கையெல்லாம் மறந்து போய்விட்டது, நீங்கள் மாவு அரைத்து அரைத்து நீங்கள் பலகீனமாகிவிட்டீர்கள், உடல் வலி, போய் கேளுங்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வச்சாங்க. அலிரலியல்லாஹு அன்ஹு பாத்திமா நாயகம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு ஒரு அடிமையை தாங்க வீட்டு வேலைக்கு சொன்ன உடனே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வந்த அடிமைகளை எல்லாம் அஸ்ஹாபு சுஃபா திண்ணை தோழர்களுக்கு நான் கொடுத்து பிரித்து விட்டேன் அம்மா, நான் தருவதற்கு ஒன்றுமில்லை, அதை விட ஒரு சிறப்பானதை உங்களுக்கு தருகிறேன், இதை நீங்கள் செய்தால் நீங்கள் எவ்வளவு வேலை பழுவிலே வேலை வேதனையில் நீங்கள் படுத்தாலும் காலையில் ஃப்ரெஷ்ஷா எழுந்திருப்பீங்க, எந்த வலியும் இருக்காது. சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ்
காலையில உங்களுக்கு எந்த வழியும் இருக்காது. அசத்து நானும் ஓதிட்டு தானே படுக்கிறேன், காலையில டபுளா வலிக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா நமக்கு நம்பிக்கை வழிகாட்டி ஓதுறோம். வழிகாட்டி ஓதாதீங்க, வழி போனாலும் பரவாயில்ல. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருவாயில் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். மூத்து வரையும் நான் ஓதுவேன், அதை செயல்படுத்துவேன், மறுமையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நன்மையை தருவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லேசான விஷயம் ஆனால் தராசிலே கனமானது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஈஸியானதுதான், கேட்பதற்கு ஈஸியாக இருக்கும், செய்வதற்கும் சுலபமானதுதான், ஷைத்தான் செய்ய விட மாட்டான். ஒரு நாளைக்கு 2500 நன்மை கிடைக்கும். எப்படி தெரியுமா? ஒவ்வொரு நாளும் 5 வக்து தொழுறோம். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பாக சுப்ஹானல்லாஹ் 10 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 10 தடவை, அல்லாஹ் அக்பர் 10 தடவை. எத்தனாச்சு? உங்கள்கிட்ட கொஞ்சம் கேள்வி கேட்கணும்ல. 30. 5 வக்துக்கு எத்தனாச்சு? 150. அல்லாஹ் தஆலா அதை தராசில 10 மடங்காக ஆக்கி அல்லாஹ் வைப்பான். எவ்வளவு? 1500 அல்லாஹ் வைப்பான். நைட்ல 100 சொன்னோம்ல, அந்த 100 அல்லாஹ் 10 ஆக்கி வைப்பான். எவ்வளவு? 1000. 1000 பிளஸ் 1500 எவ்வளவு? 2500 கிடைக்குது ஒரு நாளைக்கு. சொல்றாங்க 2500 பாவம் நம்ம செய்ய மாட்டோம் ஒரு நாளைக்கு. சின்ன சின்ன பாவம், அதை நம்மளால செய்ய முடியாத ஷைத்தான் தடுப்பான். சுன்னத்து, இலகுவான சுன்னத்து, கண்டு கொள்ளப்பட அத நாம் கணக்கில் எடுக்காத லேசாக நினைக்கிற சுன்னத்து. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய வாழ்க்கைக்கான தீர்வுகளை அற்புதமாக நமக்கு சொல்லிட்டாங்க. யார்கிட்டயுமே நம்ம கேட்க தேவையில்லை. ஒரு மனிதர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய தூதர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு நான் தந்தையை போன்றவர், எப்படி மலம் ஜலம் கழித்தால் எப்படி சுத்தம் செய்யங்கிறதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தாங்க. ஒரு வாப்பாவுடைய ஸ்தானத்துல இருந்து நமக்கு எழுதிட்டாங்க, கற்று தந்துட்டாங்க. நாம தான் அதை என்ன செய்யல, எடுக்கல. இன்னைக்கு நாகரீகம் என்ற பெயர்ல இளைஞர்களை பார்த்தா, முடி வெட்டுறத பார்த்தா அல்லாஹ் அக்பர், ஸ்டைல பார்த்தேன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை தடுத்தார்களோ அந்த யூத நஸ்ரானிகளுடைய கொள்கைகள், அந்த யூத நஸ்ரானிகளுடைய அந்த வாழ்க்கையினுடைய அந்த நாகரீகங்களை தான் நாம் பின்பற்றுகிறோம். கொஞ்சம் அப்படி முடி வச்சிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி முடி வெட்டுறத தடுத்தாங்க. முன்னாடி மட்டும் ஒரு இது ஒண்ணு வச்சிருக்கான் சர்வ கடையில, எது மிஷின் சுருன்னு எடுப்பான், ஃபுல்லா எடுத்துருவான். இங்க மட்டும் அவனுக்கு வேலை ஈஸி. நாம எல்லாம் போனா கவனமா இருக்கணும். அது கையில எடுத்துட்டானா அவ்வளவுதான். இங்க மட்டும் தான் முடி இருக்கும். முதல்ல இப்பதான் முடி வெட்டுவான். ஓங்கி ஒரு இங்க ஒரு கோடு, அங்க ஒரு கோடு, முடிஞ்சிச்சு. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி எப்படி இருந்தது? இங்கே எடுத்தால் இங்கு வரையும் பெருமானாருடைய முடி இங்கிருந்து எடுத்தால் அப்படியே நீண்டு முழுமையாக இருக்கும். ஒரே சமமாக முடி வெட்டுவதாக இருந்தாலும் கூட நீங்கள் சரிசமமாக வெட்டுங்கள். மொட்டை எடுக்கிறீங்க, இங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம். யூத நஸ்ரானிகளை இந்த ஊருக்கு பின்பற்றோம். எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் உடுப்பு பொந்துக்குள் போனாலும் கூட இவர்கள் உள்ளே செல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தார்கள். சின்ன சின்ன சுன்னத். எல்லாரும் நகை வெட்டுறோமா இல்லையா? எப்ப நகை வெட்டுறோம்? ஞாயிற்றுக்கிழமை, சனிக்கிழமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நகை வெட்டினார்கள்? வியாழக்கிழமை அசருக்கு பின்பாக ஜிக்ருடைய கிதாப்ல சொல்லி தருவாங்க. எப்போ வெட்டணும்? முடி வெட்டுறது கூட ஜும்மாவுக்காக வேண்டி, ஜும்மாவுக்கு முன்பா மதரசானா லீவ் விடுறதுக்கான காரணம் என்ன? ஜும்மாவுக்கு நாம தயாராகணும். ஷேக் பண்ணி சுத்தப்படுத்தி நம்முடைய மறைவிடங்களுடைய ரோமங்களை எடுத்து நாம் ஒரு ஜும்மாவை சுத்தமாகுவது எவ்வளவு பெரிய அல்லாஹ் நமக்கு கற்றுத்தந்த பெரிய வாக்கியம் பாருங்க. அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும். மூத்தாவுற நேரத்துல சில பேர்கள் ஜனாசாவை குளிப்பாட்டுறவங்க ரொம்ப அமீனாக இருக்கணும், அமானித உள்ளமா இருக்கணும். அவங்கள்ட்ட சில குறைகளை பார்த்து வெளிப்படுத்தக்கூடாது.
அப்படி அமானிதம் இல்லாதவங்க என்ன செய்யக்கூடாது? ஜனாசாவை வழிபாடக்கூடாது. அப்ப சில பேர்களுடைய ஜனாசாவை பார்க்கும் பொழுது அவங்களுடைய மறைவிடத்தை கூட பல மாதங்கள் எடுத்தான் விட்டுருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மூமின் என்பவன் மறுமையை நம்பியவன். எப்ப மௌத்து தெரியாது. நாளைக்கு நம்ம ஜனாசா குளிப்பாட்டுறவன் நம்முடைய உடல் அமைப்பை பார்த்து அவன் என்ன செய்யக்கூடாது? மனசுல நினைப்பான இல்லையா? வாரம் வாரம் ஒரு சுண்ணத்து நம்முடைய மறைவிடங்களை எடுப்பது. மறைவிடங்களில் 40 நாட்களுக்கு மேலாக நாம் அதை வைத்திருந்தால் அது நமக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த முடிவை எடுக்க வேண்டும்? நம்முடைய பிள்ளைக்கு அவரை அழகாக நமக்கு கற்றுத் தருவார்கள். எதை எடுக்கக்கூடாது, எதை எப்படி எடுக்க வேண்டும். நகை வெட்டுறது வியாழக்கிழமையில அசருக்கு பின்பாக, வெள்ளிக்கிழமையில ஜும்மாவுக்கு முன்பாக எடுக்கிறது. ஃபர்ஸ்ட் எந்த கையில் எடுக்கணும்? கலிமாவில் இப்படியே போகணும். 4, 5 அப்புறம் இங்கிருந்து இப்படி வரணும். இது ஒரு சின்ன சாதாரண சுண்ணத்து. காலில் இப்படி நகை எடுக்கணும். இன்னைக்கு அதனால ஒரு இமேஜோடே வருது எல்லாமே. நம்முடைய நீங்க அடிச்சு பார்த்தீங்கன்னா வந்துருது. கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா எப்படி நகம் கட்டணும் சொன்னா, நைல் கட்டிங் போய் சொன்னா என்னன்னா கரெக்டா அந்த படத்தோடய வந்துருது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு சுன்னத்துக்களை நாம் வாழ்க்கையில விட்டு விடுகிறோம். இதுதான் நம்ம அளவுக்கு சொல்லி தந்தார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு வீட்டுக்குள்ள ஒரு மனிதனை எப்படி நுழையணும் கற்று தந்தார். ஒரு சஹாபி வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் என்ன காரியம் செஞ்சாலும் சரி எனக்கு கை கூடுறதே இல்லை, எந்த வியாபாரம் செஞ்சாலும் கை கூடுறதே இல்லை, அவ்வளவு வாழ்க்கையில கஷ்டமா இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன், மூமின்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூமின்களின் மீது பேரன்புடையவர்கள், பேராசை உடையவர்கள். நமக்கு கஷ்டம் நினைச்சுவிடாங்க, ரசூலுல்லாஹ் கவலைப்படுவாங்க, அந்த கஷ்டத்தை நீக்குவாங்க. நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிக்கு சொன்னாங்க, ஏன் கவலைப்படுறீங்க? வீட்டுக்குள்ள போகும் பொழுது உள்ள நுழைஞ்ச உடனே வீட்டுல யார் இருந்தாலும் இல்லாட்டாலும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்லுங்க. என் மீது ஒரு ஸலவாத்து சொல்லுங்க. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் அல்லது அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மத். சூரா இக்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இந்த சூராவுடைய தஃசீர்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி செய்தி எழுதுவாங்க. இந்த இதோடு நீங்கள் உள்ள நுழையணும். முதல்ல என்ன செய்யணும்? இரண்டாவது ஸலவாத், மூணாவது சூரா இக்லாஸ். இத ஓதி பாருங்க, இன்ஷா அல்லாஹ். இனிமே நாம என்ன செய்யணும்? வீட்டுல இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது நம்ம என்ன செய்யணும்? செயல்படுத்தணும். சொல்லலாமா? அதற்கு பிறகு அந்த சஹாபி சொல்கிறார், அல்லாஹ் என் வாழ்க்கையில் அருளை தந்தான், நான் எங்க வைக்கணும்னே தெரியல. அந்த அளவுக்கு அல்லாஹ் என் வாழ்க்கையில் என்ன செஞ்சான்? உலகத்தை தந்தான். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை நான் வாழ்க்கையில் கொண்டு வந்ததின் காரணத்தினால் என்னுடைய வறுமையை போக்கினார். இன்னொரு சஹாபி வந்து சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், எந்த காரியம் எடுத்தாலும் கை போடுறது இல்ல, பிசினஸ் லாஸ், எல்லா கஷ்டம், கடன் தொல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏன் கவலைப்படுறீங்க? ஐன தஸ்பீஹுல் மலாயிகா, தஸ்பீஹுல் மலாயிகா மலக்குமாருடைய தஸ்பீஹ் இல்லையா? குல்லி இந்த துருவில் ஃபஜ்மியத மரா, 100 தடவை ஒவ்வொரு நாளும் சுபஹுடைய நேரத்தில், சுபஹ் முன்சுன்னத்தா இருக்கட்டும் அல்லது பின் சுன்னத்தா இருக்கட்டும், சுபஹ் தொழுகைக்கு பின்பாக இருக்கட்டும், முன்னால் ஓதுறது நல்லது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சொல்லுங்க, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ். 100 தடவை சொல்லுங்க, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இது ஹதீஸ். அதே மாதிரி ஹதீஸ்ல வர மாதிரி இன்னொரு வார்த்தையை அந்த சஹாபி கற்றுக் கொடுத்தார். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி
தத்பீக்க துன்யா சாதிரா, துன்யா காலடியில வந்து என்ன செய்யும்? இது போல் பெருமானா சல்லாசன் சொல்றாங்க. நான் மன கேட்டுட்டு போயிட்டு கொஞ்ச நாள் ஓதுவோம், ஓதிட்டு அசத்து 40 நாள் ஆச்சு, ஒன்னும் தெரியற மாதிரி இல்ல அப்படின்னு நம்ம நினைப்போம். ஒன்னும் தெரியற மாதிரி இல்ல, ஒன்னும் நீங்க ஏதோ சொன்னீங்க ஒன்னும் இல்ல அப்படின்னு நம்ம நம்பிக்கை இழந்துருவோம். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தை கண்டிப்பாக நுபுவத்தினுடைய நாவு சொல்றாங்க, அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பாக நடக்கும். அது நடக்கிறதுனால அந்த செல்வத்தில் நம்முடைய பல முசீபத்துகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் அகலும். அந்த சஹாபி சொல்லி பின்னால வந்தார், யா ரசூலல்லாஹ், எனக்கு ரிஸ்க் அல்லாஹ் தந்த ஐன வல்லாஹா, நான் எங்க வைக்கன்னு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா எங்க வாழ்க்கையில பரக்கத்தை செஞ்சான். ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை நாம பின்பற்றினோம் என்று சொன்னால் நம்முடைய வறுமையும் கூட என்ன செய்யும்? அகன்று போய்விடும். ரமேநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை பின்பற்றினால் நமக்கெல்லாம் தெரிஞ்ச சூரத்துல் வாக்கியா, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இறக்குற அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மரணிக்கிற நேரத்துல அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து மரணிக்கிற நேரத்துல அவங்களுக்கு வாலிப பெண்கள், திருமணம் ஆகாத குமரி பெண்கள் இருந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, பைத்துல் மால்ல இருந்து உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யட்டா, என்ன கஷ்டப்படுறீங்க சொன்னாங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கான சூரத்துல் வாக்கியா குல்ல லைலா லம் துஸிபு வாக்கத்துன் அபதா. யார் சூரத்துல் வாக்கியா ஒவ்வொரு இரவுல ஓதுறாங்களோ அவங்க வாழ்க்கையில ஏழ்மையே வராது என்று அருமையானவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அதை பெண் மக்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறேன். அல்லாஹ் தஆலா வாழ்க்கையை சிறப்பாக்கி வைப்பான் என்ற நம்பிக்கை, தவக்குல் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையின் மீது உள்ள உறுதி படுத்து இருந்தது. அதே மாதிரி அவருடைய பிள்ளைகள் எல்லாம், அந்த குமரி பெண்கள் எல்லாம் உயர்ந்த இடத்திலே திருமணம் முடிக்கப்பட்டார்கள் என்று வரலாறு காட்டுகிறது. எதிரிகளுடைய அச்சமா அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ துஆக்களை கற்றுத் தந்தார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாருக்கு 10 ஆண்டுகள் ஹிதமத் செய்தார்கள், பணிபடை செய்தார்கள். நிறைய பாடங்களை ரசூலுல்லாஹ் இடத்திலிருந்து கற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கு நமக்கு ஏதாவது அதிகாரிகளை பார்த்தா பயமா இருக்குது, அநியாயக்காரர்களை பார்க்கும்போது பயமா இருக்குது, மனசுல ஒரு கலக்கம் ஏற்படுது, நம்மளை பிடிச்ச எதிரியாவது மாட்டி விடுவாங்களோ. ஒவ்வொரு நாள் காலையில ரசூலுல்லாஹ் துஆ ஓத சொன்னாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் ஒரு கொடூரமான ஆட்சியாளர், ஒவ்வொரு சஹாபிகளையும் துன்புறுத்தியவர், கொலை செய்தவர். அனஸ் ரலியல்லாஹு அவர்களை கஷ்டப்படுத்துவதற்கு, அவரை துன்புறுத்துவதற்கு, கொச்சைப்படுத்துவதற்கு அழைத்தான். அனஸ் ரலியல்லாஹு தைரியமா போனான். அனஸ் ரலியல்லாஹு பார்த்த உடனே அந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் நடுங்கி போயிட்டான். பீதி வந்துட்டு, பயம் வந்துட்டு, எதுக்காக வேண்டி கூப்பிட்டானோ அந்த மறந்துட்டு இங்கிருந்து போயிருங்க ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் சொன்னான். பக்கத்துல தான் கேட்டாங்க. அனஸ் ரலியல்லாஹு வந்த உடனே அவங்களுடைய முகத்துல ஒரு பீதியை பார்த்தமே என்ன, அவர் நெருங்கி வரும்போது ரஐது அஸதைனி அதீமைனி ஃபீ ஆதிகி, அவருடைய இரு புஜத்திலும் 2 சிங்கங்களை நான் பார்த்தேன். கிட்ட போனா அது அப்படியே என்ன பாய்ந்துவிடும் என்பதை நான் பார்த்தேன். அதான் பயந்தவர் போக சொல்லிட்டேன். ஒரு கட்டத்தில் கேட்டானா, நீங்க என்ன இடத்தில் ஓதிட்டு வந்தீர்கள்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு துஆவை எனக்கு கற்றுத் தந்திருக்காங்க. காலையில ஓதுனா மாலை வரையில் எந்த ஆபத்தும் வராது, மாலையில ஓதுனா காலை வரையிலும் எந்த விஷச்சந்துகளும் எதிரிகளும் எந்த தீங்கும் தீண்டாது. அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை எனக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். அதை நான் ஓதிவிட்டு வந்தேன். உன்னால் என்னை எதையுமே செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அந்த துஆ என்னன்னு சொல்லுங்க. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கேட்ட பொழுது, நான் மௌத்தானதை நான் யாருக்கும் வெளிப்படுத்த மாட்டேன் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு வெளிப்படுத்தினார்கள் அவருடைய பணியாளர்களுக்கு. இது என்ன துஆ? நம்ம எல்லாம் ஓதுன துஆ தான். பிஸ்மில்லாஹில்லதி
லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமானி வ ஹுவஸ் ஸமீஉல் அலீம். கொரோனா ஊசி போடும்போது கூட நிறைய பேர் சொன்னாங்க இந்த துஆ ஓதிட்டு போடுங்க. அது என்ன மாதிரி அது வேலை காட்டுதுன்னு தெரியல. அந்த துஆ ஓதிட்டு அதிகமா இருங்க. ஏன்னா கொரோனா ஊசி இன்னைக்கு நிறைய பேருக்கு சேதப்பட்டது, நிறைய பேர்களுக்கு அது பலகீனத்தை ஏற்படுத்துகிறது. அந்த துஆ நம்ம காலையில ஓதுறோமா, ஓதினா நாளையில இந்த ஆபத்து இல்லை. ஓதிருங்க. பிஸ்மில்லாஹில்லதி லா யதுர்ரு மஅஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமானி. இமாமுக்கு நிறைய வேலை இருக்குது. இமாம் அவர்கள் இந்த துஆவை செய்யுங்க, எழுதி கொடுங்க. அதான் தபீகாது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டதாக. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை நாம பின்பற்றணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தந்த அந்த பாடத்தை வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்தது எல்லாமே நமக்கு நலவுதான். நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்கு எவ்வளவு விஷயங்கள் சொல்லி தந்திருக்கிறாங்க. சாதாரணமா தண்ணி குடிக்கும் பொழுது எத்தனை சுன்னத் இருக்கு. தண்ணி குடிக்கிறோம், முதல்ல உட்கார்ந்து குடிக்கணும், இரண்டாவது வலது கையால குடிக்கணும், மூணாவது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லணும். அப்புறம் தண்ணியை பார்க்கணும். ஏன் தண்ணியில ஏதாவது பல்லி பூச்சி ஏதாவது விழுந்துருச்சுன்னா, கெட்ட தண்ணியா இருந்துச்சுன்னா தண்ணியை பார்க்கணும். எடுத்த உடனே சாலி அலிஸ்லாம் உடனே குடிச்ச மாதிரி மடமடமடன்னு குடிச்சிட கூடாது. என்ன செய்யணும், 3 முறை குறைஞ்சது 3 முறை. அப்புறம் குடிச்சதுக்கு பிறகு என்ன செய்யணும், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். சொல்லுங்க, முதல்ல உட்காரணும், இரண்டாவது வலது கையால் எடுக்கணும், மூணாவது பிஸ்மில்லாஹ் சொல்லணும், நாலாவது தண்ணியை பார்க்கணும், அஞ்சாவது 3 மெடல் குறைஞ்சது குடிக்கணும், அடுத்து அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ஒரு மனிதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதர் தண்ணீர் குடித்து அந்த தண்ணீர் வயிற்றுக்குள் சென்று சிறுநீராக நல்ல முறையில் வெளிவந்து விட்டால் அந்த மனிதனின் மீது அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவது கடமையாகிவிட்டது. அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். பார்க்கிறோமா இல்லையா? சிறுநீரகம் பழுதுபட்டு விட்டால் அல்லாஹ்வுடைய சமுதாயத்தை பாதுகாப்பானாக. அந்த நோயிலிருந்து யார் யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அல்லாஹ் அந்த சிறுநீரக டயாலிசிஸ் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நோயிலிருந்து பாதுகாத்து அவங்க சிறுநீரகங்களை அல்லாஹ் மீண்டும் பலம் கொடுத்து இயக்குவானாக. கொஞ்சம் வரலனா கொஞ்சம் பாருங்க, ஸல்லல்லாஹு எவ்வளவு சுன்னத்துக்கு நம்ம கற்றுத் தந்திருக்கிறாங்க. உடல் ஆரோக்கியம். ஒரு கவிஞர் சொன்னா, அரும்பு கோணியில் அனுமணம் குன்றுமோ, கரும்பு கோணியில் கட்டியும் பாகுமா, இரும்பு கோணியில் யானையும் வெல்லலாம், நரம்பு கோணியில் நான் என்ன செய்வேனோ. அரும்புனா பூ, பூ கோணலா இருந்தாலும் மனம் இருக்கும். கரும்பு கோணினாலும் அதுல எப்படியாவது நினைஞ்சிருவான், சுவர் எடுத்துருவான். இரும்பு போனா யானையும் வெல்லலாம். யானை வச்சு என்ன செய்யும், யானை அந்த யானையை அடக்குவாங்க, என்ன வச்சிருப்பான், ஒரு ஈட்டி திரும்ப உடைக்க வச்சிருப்பான். ஒரு நரம்பு போச்சுன்னா என்ன ஆகுது? ஒரு இமாம் சொன்னாங்க, தலையில மசாஜ் செய்யறதுக்குள்ள அக்கடி மசாஜ் செய்யாது. எங்க பள்ளியில ஒரு ஆள் அப்படிதான் அதிகமா சல்லு விடையில மசாஜ் செஞ்சாரு. அவன் கையில வந்ததுன்னா இப்படி பிடிச்சி இப்படி அடிச்சு விட்டு கடைசி தலை திரும்ப முடியல, ஒரு நரம்பு திரும்ப முடியல. அது கூட எனக்கு ஆச்சரியம் இல்லை. டாக்டர் சொன்னானா அந்த நரம்பை சரி பண்ணா உங்க வாயில பேச்சு வராதுன்னா. ஒரு சின்ன நரம்பு அது கூடினால் நம் வாழ்க்கை என்ன ஆகும்? அல்ஹம்துலில்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு தண்ணீரை குடிச்சு வெளியாயின்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க. பாத்ரூமுக்கு போயிட்டு வந்தா, டாய்லெட்டுக்கு போயிட்டு வந்தா, அல்ஹம்துலில்லாஹில்லதி அத்ஹப அன்னில் அதா வ அஃபானி, என் கழிவுகளை எல்லாம் வெளியாக்கி எனக்கு ஆரோக்கியம் அளித்தானே, அல்ஹம்துலில்லாஹ்.
அன்புக்குரியவர்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை இன்னும் நம்மளுக்கு இருக்கிறது. ரசூலுல்லாஹ் வாழுகிறார்கள், நாம் அவருடைய வாழ்க்கையை பின்பற்றுவதன் மூலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை ஏன் பின்பற்ற வேண்டும்? ஏன் பின்பற்ற வேண்டும்? நாங்கள் இப்படியே இருந்துட்டு போராட முடியாது. ஒன்றை சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தொடர்பு எந்த அளவிற்கு நமக்கு மிக முக்கியமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஹப்பத்தும் பெருமானார் மீது ஸலவாத்தும் பெருமானாருடைய சுன்னத்தை நாம் பின்பற்றியிருந்தால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தொடர்பு நாம் மூத்தானதற்கு பின்பாக நம்முடைய மனைவி மக்கள் விட்டு விடுவார்கள், நம்முடைய பிள்ளைகள் விட்டு போயிடுவாங்க, நாம சம்பாதிச்சது போயிடும், எல்லாம் போயிடும். கபருக்குள் வைக்கப்பட்ட பொழுது இன்னல் அப்த இலா உதிஅ ஃபீ கப்ரிஹி வ தவல்லா அன்ஹு அஸ்ஹாபுஹு வ இன்னஹு லயஸ்மஉ கலாமி ஆலிஹிம். அந்த கபரிலே வைக்கப்பட்டா எல்லாரும் போயிடுவாங்க. போறவர்களுடைய அந்த காலடி சப்தம் அந்த கபரில் இருப்பவர் கேட்பார். அப்பொழுது இரண்டு வழக்கு வருவார். வளர்ந்து வந்து நம்மிடத்தில் கேள்வி கேட்பார்கள், ரப்பியா அல்லாஹ் ரப்பி. இந்த வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தருவானாக. அல்லாஹ் ரப்பி உமா தீனுக, மார்க்கம் என்ன, இஸ்லாம் மார்க்கம் என்று சொல்கிற வாக்கியத்தை தருவானாக. நாம் தடுமாறாமல் நாம் அப்படி சொல்லக்கூடிய வாக்கியத்தை தருவானாக. மூன்றாவது கேள்வி, மா குன்த தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து உங்களுடைய அபிப்பிராயம் என்ன, இவரை பற்றி என்ன சொல்கிறார் என்று அந்த மலக்குகள் கேட்பார்கள். அம்மல் முஃமின் ஃபயகூலு, முஃமினாகி அந்த நல்லடியான் சொல்வான், ஆமன்து, நான் ஈமான் கொண்டேன் இவரை, அன்னஹு அப்துல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுடைய தூதராக அல்லாஹ்வுடைய அடியாராக இருக்கிறார் என்று நான் ஈமான் கொண்டேன். அருமையான விளக்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சரியான முறையிலே இனம் கண்டுவிட்டார். அடுத்து சொல்லப்படும் உன்துர் இலா மக்அதிக ஃபின்னார், உனக்கு நரகம் தான் இருந்தது, அல்லாஹ் தஆலா அப்தலக்கல்லாஹு மக்அதன் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்தில் ஒரு இடத்தை உனக்கு ஆக்கிவிட்டான் என்று உனக்கு சொல்வான். அதோடு நம் கனௌமத்துல் குரூஸ், புதுமாப்புல தூங்குற மாதிரி தூங்கு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிடுவான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பாக்கியத்தை நமக்கு தருவானாக. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை நாம பின்பற்றாம நாம் இருக்க மாட்டோம். நம்மிடத்தில் இருக்கும் அந்த சுன்னத்தை நாம் பின்பற்றுவோம். ஒவ்வொன்றிலும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பின்பற்றினார்கள், ஆண்களும் பெண்களும் சிறார்களும் நாம் பின்பற்றுவோம். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூரிலே நேராக கண்டு அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய அப்துல்லாஹி வ ரசூல் என்று சொல்லக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவானாக. அதற்கு காரணமாக ரசூலுல்லாஹ்வுடைய மஹப்பத்தை, அந்த ரசூலுல்லாஹ்வுடைய இத்திபா சுன்னாவை பின்பற்றுவதும் ரசூலுல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவதும் புகழ்வதும் அந்த நிலையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்தல் புரிவானாக. பிஹக்கி சய்யிதனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய்ப்பளித்தமைக்கு நிர்வாகத்திற்கும் இமாம் அவர்களுக்கும் நன்றியை கூறி பெறுகிறேன், உரை அமர்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். உஸ்தாத் அவர்கள் கொடுக்கப்பட்ட தலைப்பின் மிகவும் அருமையாக நமக்கு விளங்கக்கூடிய விதத்தில் நங்களைக்கோரிய பாணியில் கருத்து பரிமாற்றம் செய்தார்கள். குறிப்பாக அன்றாடம் செய்யக்கூடிய நம்ம நடந்துக்கிற விஷயங்கள், தண்ணி குடிக்கிறதுல இருந்து நகம் வைக்கிறது, முடி வெட்டுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொன்னாங்க. உஸ்தாத் சொன்னது மிஷின் வைக்கிறத சொன்னாங்க. மிஷின் ஒன்று சைடாக வச்சுட்டு தெரியாது அப்படின்னு. இப்போ அதை விட இன்னும் ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்கு. தலையில நெருப்பு வச்சு கொடுத்துறது. ஒரு நேரத்தில் திட்டினாங்க, பெரியவங்க திட்டுவாங்க. அது ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டு உன் தலையில நீ வச்சுக்கணும் சொன்ன அந்த அந்த காலத்துல பெரியவங்க திட்டினதே நீங்க அது ஸ்டைலா வந்து முடியை கொண்டு போய் நெருப்பு வச்சு எரிச்சு ஒரு கடையே எரிஞ்சிருச்சு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போய்கிட்டு இருக்கு. நல்லா பாதுகாப்புனா அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. அப்ப அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இன்ஷா அல்லாஹ் உஸ்தாத் அவர்கள் சொன்னது மாதிரி நம்முடைய வாழ்நாள்ல அமல்ல கொண்டு வரதுக்கு அந்த தௌஃபீக் செய்வானாக. நம்ம
ஜமாத்தில் வந்துட்டு எஸ்எஸ் ஹைதரலி மிஸ்பாய் ஹசரத் அவங்க வந்து முன்னாடி போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் தொடர்ந்து பேசினாங்க. அவங்களுடைய கவனத்தின் கீழே இயங்கக்கூடிய பெண்கள் மதரசா நம்ம ஏற்கனவே போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷமும் வந்தாங்க. அவங்க இடம் வாங்கி புதுசா மதரசா கட்டினாங்க. இந்த வருஷம் முடிவுக்கு வந்துருச்சு. நிறைய பெண்கள் அந்த மதரசாவை கல்வி படிக்கிறாங்க. அப்புறம் பொதுவாக வந்துட்டு நம்ம சொல்லுவோம், சதக்கா பண்ண போகும்போது குரான் வாங்கி கொடுங்க, அதே மாதிரி பள்ளிவாசல் கட்ட வந்தாக்க ஒரு குரான் தொழுகிற சல்லாவுக்குள்ள காசை கொடுங்க அப்ப நீங்க அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னாக்கா அவங்க தொழுகும் காலம் வரையும் உங்களுக்கு நன்மை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நம்ம மூத்தா போனாலும் கூட அவங்க தொழுகிற இடத்துல இருக்கிறதுனால அவங்க நன்மை வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அதன் அடிப்படையில் நமக்கு நாடி வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய டாக்குமெண்டேஷன்லாம் ஏற்கனவே அனுப்பிட்டாங்க. நம்ம வந்து தலைவர்கிட்ட அந்த டாக்குமெண்டேஷன் கூட அனுப்பி வச்சுட்டேன். தலைவர் நிர்வாகத்தோட அனுமதியோட அவங்களுக்கு நம்ம அனுமதி கொடுத்துருக்கிறோம். இப்ப பினிஷிங் வேலை நடந்துட்டு இருக்கு அந்த மதரசால. போன வருஷம் வந்து பட்டமளிப்பட வச்சுட்டாங்க. இப்ப நிறைய பெண்கள் அங்க வந்து ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம கொடுக்கக்கூடிய இந்த கிளாஸ் வந்து அந்த மதரசாவை பினிஷிங் வேலை முடிக்கிறதுக்கும் மற்ற செலவுகளுக்கும் நாடி நம்ம வந்திருக்காங்க. உங்களுக்கு முன்னாடி மாணவர் வந்து முன்னில் எடுத்துட்டு வருவாரு. அதிகப்படியாக நீங்க செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். அவங்க செய்யக்கூடிய அமல்கள் இந்த உலகத்திலையும் அல்லாஹ் நமக்கு தருவான், மறுமையிலையும் அல்லாஹ் நமக்கு தருவான். நமக்கு மட்டும் இல்லாம நம்முடைய சந்ததி எல்லாத்துக்கும் அல்லாஹ் பரிபூர்ணமா அதோட நன்மையை தருவான். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு முன்னாடி வருவாரு. அதிகமான சதகாக்கள் கொடுங்க. அடுத்து நமது மதரசாவிற்கு பொதுவாகவே வந்துட்டு நம்ம கேட்டு ஒருத்த உதவி செய்யறதுங்கிறது வேற, நம்ம கேட்காம அவங்களாம் வந்து உதவி செய்யறதுங்கிறது வேற. அவங்க வந்து பொது நலத்திலும் பொது சேவைகளிலும் அதிகமாக ஈடுபட்டு இருக்கிறாங்க. நம்ம போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் யூஎஸ்எம்ல வந்து நம்ம ப்ரோக்ராம் செய்ய போகும்போது நம்ம ஒவ்வொருத்தையும் போய் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நம்ம கேட்டோம். ஆனா ஒரு நபர் மட்டும் ஏற்கனவே 4 தடவை எனக்கு போன் பண்ணாங்க. எப்ப நீங்க வந்து என்கிட்ட வந்து நான் என்னால முடிஞ்சிருக்காங்க, நீங்க வந்து எனக்கு வந்து கொஞ்சம் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்மளால போக முடியல. நம்மளாம் போய் 2 முதல் திரும்ப கேட்டு கொடுத்தாங்க. அது வேற. இவங்க வந்து அவங்களாம் முன் வந்தாங்க, எனக்கு நீங்க வாங்க வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில நாங்க அவங்க எங்களுக்கு ஒரு டைம் கொடுத்தாங்க. அந்த டயத்துல எங்களால போக முடியல. அப்புறம் வேற ஒரு டயத்துல நாங்க போனோம். அவங்க வேற ஒரு வேலையில இருந்தாங்க. எங்களுக்கான டயத்தை ஒதுக்கி வச்சு அவங்க என்ன செஞ்சாங்க, வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் மார்க்க விஷயத்துல ரொம்ப குறிப்பா உள்ளவங்க, உலமாக்களுக்கு மத்தியில பிரியமான நபர்கள். அன்வர் ஹாஜி அவங்களை கண்ணியப்படுத்துற விதமாக நம்ம மதரசாவுடைய சித்தியர்ஸ் அவங்களுக்கு முன்னாடி போட்டி கௌரவிப்பாங்க. तकबीर अल्लाहु अकबर अरे तकबीर अल्लाहु अकबर अरे तकबीर अल्लाहु अकबर. ஹாஜி மேலும் பொது சேவை செய்வதற்கும் அல்லாஹ்வுடைய அன்பை அருளை பெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் தந்தருள் புரிவானாக. அடுத்து உலமாக்களுக்கு பாதுகாப்பு, அதே மாதிரி அவங்களை கண்ணியப்படுத்துறது, அதுக்கு தலைமைத்துவம். இப்ப வந்து புதுசா அவங்க அந்த பட்டத்தை கொடுத்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஆலிமாக இருந்து ஒரு அரசியல்ல முதலாக அடியெடுத்து வைக்கிறாங்க. அல்லாஹ் அவங்களுடைய முன்னேற்ற பாதையில கொண்டு போவானாக. அவங்க முழுக்க செய்யறது வந்து ஷரியத்துக்காக செய்யறாங்க. வேற அவங்களுடைய சுயநலம் எதுவும் கிடையாது. ஷரியத்துக்காக வேண்டி தன்னையே அர்ப்பணம் செஞ்சு ஜெயில் வரையும் போயிட்டு வந்திருக்கிறாங்க. உள்ள ஜெயில போய் திரும்ப சிரமப்பட்டு அதுக்கு பிற்பாடு இப்ப வரையும் இஸ்லாமியர்களுக்காக அவங்க குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய இலங்கையினுடைய அரசியல்ல வந்து அவங்க இப்ப போட்டி போடுறாங்க. ஒரு மௌலவி, ஒரு ஆலிம் முதல்ல அரசியல்ல இறங்கி அவங்க வெற்றி பாதையை அடைகிறதுக்கு அல்லாஹ் அவங்க தேர்வு பண்ணியிருக்கான். அல்லாஹ் அவங்களுடைய பொது சேவையை கபூல் செய்வானாக. அவங்கள அந்த தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அவங்க நம்ம மதரசாவின் சார்பாக கண்ணியம் செய்வதற்காக அவர்களுக்கு பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. அவங்க கண்ணியமானவங்க பேரை சொல்லல, இந்த எம்எல்ஏ வாங்க போறாங்க, நம்மளோட பேரை சொல்லிட்டாங்க.
नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर। அடுத்து நம்முடைய அழைப்பை ஏற்று இங்க வந்து நமக்கு மத்தியில் மிகவும் அழகாக உரையாற்றிய உஸ்தாத் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. नारे तकबीर, नारे तकबीर, नारे तकबीर। அல்ஹம்துலில்லாஹ், நிகழ்ச்சி முடிவுக்கு வர இருக்கின்றது. பொது இல்லாதவங்க செஞ்சுட்டு வந்துருங்க. இன்ஷா அல்லாஹ் இஷா தொழுகை நடைபெறும். அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்முடைய அழைப்பை ஏற்று